ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிசாஸ் டைரி வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நண்டு ஆணம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம நண்டு ஆணம் செய்கிறதுக்கு நான் இந்த நண்டு 1.5 கிலோ எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள், நான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துக்குவோம். அப்போ தான் நம்ம நண்டு போட்டு பெரட்டுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம பெரிய பாத்திரமாக எடுத்துக்குவோம். இது குக்கர்லாம் போட வேணாம், இது உடனே குக் ஆகிடும், நல்லா வெந்து வந்துடும். இப்போ நான் ஒரு 4 பிஞ்சு அளவு பட்டை போட்டிருக்கேன், 2 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்துருக்கேன். 200 கிராம் அளவுக்கு நான் வெங்காயம் நறுக்கி சேர்த்து வச்சுருக்கேன். இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இது லைட்டாக கலர் மாறினா போதும். இந்த பாருங்கள், இந்த அளவு கலர் மாறினா போதும். இதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறேன். இது போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம கிண்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டில் உள்ள ஈரத்தன்மையெல்லாம் போயிடுச்சு, பச்சை வாசனையும் போயிடுச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இது நான் 200 கிராம் தக்காளி எடுத்திருக்கேன். ஏன்னா நான் 1.5 கிலோ நண்டு எடுத்ததுனால நான் தக்காளி வெங்காயம் எல்லாமே 200 கிராம் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வர அளவுக்கு நம்ம நல்லா பரட்டி எடுத்துக்குவோம். இந்த அளவுக்கு நம்ம நல்லா பரட்டி எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் நம்ம எல்லா மசாலா எல்லாம் சேர்த்துக்குவோம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நான் இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்றாற் போல் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா பரட்டி எடுத்துக்குவோம். இப்போ நான் இதுக்கு குழம்பு தூள் தான் எடுத்திருக்கேன். இது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் நான் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா பரட்டிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்ச நண்டை இதில் போட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா வடித்து வச்சுருங்க. வடித்து வச்சுட்டு நண்டை சேர்த்துட்டு நல்லா பரட்டி விடுங்க. நண்டில் எல்லா இடத்துலையும் மசாலா போடுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுங்க. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். ஏன்னா இதுக்கு நண்டுலாம் நமக்கு உப்பாக தான் இருக்கும். நம்ம மசாலாவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிற மாதிரி செய்யுங்க, கொஞ்சமாக சேர்த்துங்க. இது மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் எந்த அளவு தண்ணி விட்டுருக்கேன் அப்படின்ட்டு. இப்போ நம்ம மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா வெந்து வரட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம தேங்காய் இதுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இதுக்கு நான் ஒரு முடி தேங்காய், 50 கிராம் முந்திரி, 1 ஸ்பூன் சோம்பு எல்லாம் சேர்த்து நான் அரைச்சி எடுக்க போகிறேன். இப்போ நான் அரைச்சிட்டேன். இப்போ நம்ம எந்த அளவுக்கு குக்காக இருக்குன்னு நண்டை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். இப்போ நண்டு நல்லா கலர் மாறி இருக்கும். இதுதான் நம்மளுக்கு வெந்திருக்கு அப்படிங்கிறது நல்லா தெரியும். இப்போ தேங்காய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு ஒரு கைப்பிடி மல்லிக்கீரையும் புதினாவும் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வைப்போம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் வைப்போம். ஏன்னா நம்ம தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால இது நல்லா கொதிச்சு வரணும். அதுக்காக தான் நம்ம மூடி போடுறோம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக ரெடியாகி வந்திருக்குன்ட்டு. எப்படி இருக்குது பாருங்கள், நண்டாலும் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு.
அவ்வளோதான். இதை நம்ம ஒரு பவுலில் சர்வ் பண்ணிடலாம். மேலே நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி, மல்லி, புதினா எல்லாம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.